மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் சித்திரபாட தரம் 6 வகுப்பு மாணவர்களுக்குரிய எளிய கேத்திர கணித பொருட்களை ரேகைகளால் வரைதல். இந்த எளிய கேத்திர கணித பொருட்களை ரேகைகளால் வரைகின்ற பொழுது கேத்திர கணித பொருட்களில் நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கேத்திர கணித பொருட்களான உருளை வடிவ அல்லது கோள வடிவ இந்த கேத்திர கணித பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ரேகைகள் பென்சில்களை மாத்திரம் பாவித்து நீங்கள் வரைதலை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் சுற்றாடலில் காணப்படுகின்ற பொருட்களை ஒருங்கிணைத்து சித்திரங்களாக வரையும். அப்போ சுற்றாடலில் காணப்படுகின்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட கேத்திர கணித வடிவ பொருட்களை ஒருங்கிணைத்து சித்திரமாக வரைகின்ற பொழுது இந்த எளிய கேத்திர கணித வடிவ பொருட்கள் மற்றும் தாவர பகுதிகளையும் ரேகைகளால் வரைகிறது. இதன் தேர்ச்சி மட்டமாக காணப்படும் செயற்பாடு கோள வடிவ பொருட்களின் வடிவங்களை கோடுகளால் வரைதல், உருளை வடிவம் ஒன்றில் தாவர பகுதிகளை ரேகைகளால் வரைதல் ஆகிய 2 உப பகுதிகளை உள்ளடக்கி நாங்கள் இன்றைய செயற்பாட்டை அவதானிக்க இருக்கின்றோம். அப்போ சுற்றாடலில் காணப்படுகின்ற பொருட்கள் ரேகைகளால் வரைய போகின்றீர்கள். அதே நேரம் எளிய கேத்திர கணித வடிவ பொருட்களை பகுதிகளையும் ரேகைகளை வரைய போகின்றீர்கள். அதில் 2 பகுதிகள் 2.11 2.21 ஆகிய 2 தேர்ச்சி மட்டங்களை அவதானிக்க போகின்றோம். அந்த வகையில் கோள வடிவ பொருட்களின் வடிவங்களை கோடுகளால் வரைதல் மற்றும் உருளை வடிவ ஒன்றுக்குள்ள தாவர பகுதியை வைத்து அவற்றை ரேகையால் வரைதல். அப்போ இதை நீங்கள் தனித்தனியாகவும் வரைதல் இலகுவாக வரைவதற்காக முதலாவது செயற்திட்டமாக தனித்தனியாக இவற்றை வரைந்து பழகுதல் இலகுவாக இருக்கும். அடுத்தது அந்த தனித்தனியாக வரைந்த ஒவ்வொரு பகுதியையும் இணைத்து வரைதல். இதில் மிக முக்கியமாக கவனிக்கணும், நீங்கள் எந்த தளத்தில் வைத்து வரைகின்றீர்களோ அந்த தளத்தையும் மையப்படுத்தி வரைய வேண்டும். அதில் ஒளிநிழல் காட்டுதல் என்பது மிக முக்கியமாக இருக்கும். அப்போ கோடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ஒளிநிழல் காட்டுதல் என்பது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆகவே சித்திர கோட்பாடுகளில் இவற்றை கவனத்தில் கொண்டு இந்த அழகினை கற்பது எமது நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோள வடிவங்களை முதல் இனங்காணணும். இலகுவாக நீங்கள் இனங்காணக்கூடியதும் பாடசாலையில் பயன்படுத்தக்கூடியதுமான கோள வடிவ பொருள் என்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தினை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த கோள வடிவ பொருட்களை இனங்காண்றதுன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதே நேரம் கோட்டின்ற வெவ்வேறு இயல்புகளை கோடுகள் உங்களுக்கு தெரியும். நிலைக்குத்து கோடு, கிடையான கோடு, சாய்வு கோடு, முறி கோடு, அவ்வாறாக கோடுகளை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். அந்த கோடுகள் தரம் 6 வகுப்பின் ஆரம்ப காலங்களில் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அந்த கோடுகளை மையப்படுத்தி கோட்டின்ற வெவ்வேறு இயல்புகளை மையமாக கொண்டு நீங்கள் இந்த இலகுவாக இந்த எளிய கேத்திர கணித வடிவ பொருட்களை வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ எந்த ஒரு பொருளின் அடிப்படை வடிவத்தையும் இனங்கண்டு அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வரைதல் என்பது இங்கே எளிய கேத்திர கணித வடிவ பொருட்கள ரேகைகளால் வரைதல் என்பதில் முக்கியம் பெறுகின்றது. அப்போ பொருட்கள தன்மைகள், பொருட்கள மேற்பரப்பின் தன்மைகள், உதாரணமாக கண்ணாடி ஆன பொருட்கள் மேற்பரப்புகள் மாற்றமடையும், மற்றது ரஃபான சில பொருட்கள் இருக்கும். அந்த வகையான பொருட்களின் மேற்பரப்புகள தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இனங்காணக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் பென்சிலால ரேகைகள் வரைகின்ற பொழுது ஒளிநிழல் காட்டுகின்ற பொழுது அந்த பொருட்களை வேறுபடுத்தி அந்த பொருட்களை காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த கோள வடிவ பொருட்கள் முப்பரிமாண இயல்புகளை வெளிப்படுத்தணும். இந்த முப்பரிமாண இயல்புகளை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் பென்சிலால ஒளிநிழல் என்பது மிக முக்கியமாக இருக்கும். இந்த முப்பரிமாண இயல்புகளை வெளிப்படுத்துவதற்கு இல்லையாக இருந்தால் அது இருபரிமாணம், அதாவது நீளம் அகலமாகிய பண்புகளை கொண்டிருக்கும். நீளம் அகலம் உயரமாகிய பண்புகளை கொண்டிருக்குமாயின் அது முப்பரிமாணம். இந்த முப்பரிமாணத்தில் பிரதான பண்பாக இருப்பது இந்த ஒளிநிழல். இந்த ஒளிநிழலை காட்டி வரைவதன் ஊடாக இந்த எளிய கேத்திர கணித வடிவ பொருட்களை நீங்கள் இனங்கண்டு கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த உருளையான வளைந்த மேற்பரப்பை கொண்டதும் தட்டையான இரு பக்கங்களை கொண்டதுமான ஒரு பொருளைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், இந்த கேத்திர கணித வடிவ பொருட்கள்ல உருளை பொருட்கள் என்று சொல்றோம். அந்த உருளை என்றது வளைந்த மேற்பரப்பு, அதாவது வளைந்த மேற்பரப்பு ஒன்று இருக்கும்,
மற்றது மேலேயும் கீழையும் தட்டையான இரு பக்கங்கள். உதாரணமாக ஜாம்போத்தில் நெஸ்டமோல்டின் அவற்றை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உருளையாக இருக்கும் வளைந்த மேற்பரப்போல் இருக்கும். அந்த வளைந்த மேற்பரப்பில் தட்டையான மேலேயும் கீழையும் இரு பக்கங்களை கொண்டதாக இருக்கும். அந்த ரேகைகள் வந்து பல்வேறு பண்புகளுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், இந்த ரேகைகளை பயன்படுத்துகிறோம். இந்த ரேகைகளை நாங்கள் மேலிருந்து கீழ் நோக்கி பயன்படுத்துகின்ற பொழுது அதன் மேற்பகுதியை காட்டுவதற்கு பயன்படுத்துகின்றோம். ஒளிநிழலை காட்டுவதற்கு அதாவது வலமிருந்து இடமாகவோ அல்ல இடமிருந்து வலமாகவோ அதன் பகுதிகளை காட்டுறோம். அதே நேரம் இந்த பொருட்களை வரைகின்ற போது ஒளிநிழல் காட்டி முப்பரிமாண தன்மைக்கேற்ப நாங்கள் பொருட்களை வரைகிறோம். அதே நேரம் இந்த ஒரு பொருள் ஒரு கிளை என்பவற்றை நன்றாக அவதானிக்கின்ற பொழுது அவற்றுக்கிடையில உள்ள வேறுபாடு தூரதர்சன வேறுபாடுகள் என்பவற்றை கவனிக்கணும். அந்த தூரதர்சனம் என்பது அண்மையில் உள்ள பொருட்கள் மிக அதாவது கிட்டியதாகவும் தூரத்தில் உள்ள பொருட்கள் என்ன சிறிதாகவும், அண்மையில் உள்ள பொருட்கள் பெரிதாகவும் தூரத்தில் உள்ள பொருட்கள் சிறிதாகவும் காணப்படுகின்ற பொழுது அந்த அமைப்பினை இந்த இலைகளையோ அல்ல போத்தில்களையோ அல்ல பெட்டிகளையோ கனவடிவ பொருட்களையோ வைக்கின்ற பொழுது அவற்றில் இந்த தூரதர்சன கோட்பாடுகளை கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த பொருட்களை வரைந்து கொள்ளலாம். இதுல இலகுவாக அவதானிக்கக்கூடியது தற்பொழுதைய உள்ள இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா புகையிரத நிலைய தண்டவாளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ட நீங்க நிற்கின்ற இடத்துல அகலமாகவும் போக போக ஒடுங்கி செல்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு முறையிலும் இருக்கும். ஆனா நிஜத்துல அவ்வாறான ஒரு அமைப்பு முறை இல்லை. எங்களுடைய கண் பார்வைக்கு ஏற்ற மாதிரி என்ன கிட்ட உள்ள பொருட்கள் பெரிதாக தெரியுது, தூர உள்ள பொருட்கள் சிறிதாக தெரியுது. அதே நேரம் மின் கம்பங்களை அவதானிப்பீங்க. நேரான பாதை ஒன்றில் இருக்கின்ற இரண்டு சைட்லையும் இருக்கின்ற மரங்களை அவதானிக்கின்ற பொழுது கிட்ட உள்ள மரங்கள் பெரிதாகவும் தூர உள்ள மரங்கள் சிறிதாகவும் இருக்கும். அதை நாங்க என்ன செய்யறோம், தூரதர்சன இயல்புன்னு சொல்றோம். அதாவது அண்மையில் உள்ள பொருட்கள் பெரிதாகவும் தூரத்தில் உள்ள பொருட்கள் சிறிதாகவும். அப்ப இங்க கையாண்ட நுட்ப முறைகளுக்கு அமைய சித்திர கோட்பாடுகளுக்கு அமைய நாங்க என்னென்ன விடயங்களை கையாள வேணும், தூரதர்சன கோட்பாடுகளை கையாள வேணும். அதே நேரம் ஒளிநிழல்களை கையாள வேணும் மற்றும் முப்பரிமாண தன்மைகளை வெளிப்படுத்தல் என்பதை கையாள வேண்டும். பொருட்களின் தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி ரேகைகளை கொடுத்தல் என்பதை கையாள வேண்டும். ஆக இந்த விடயங்களை கையாண்டு நீங்கள் இந்த எளிய கேத்திர கணித பொருட்களை என்ன செய்ய போறீங்க, வரைய போறீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வெண்மையான பந்து ஒன்றையோ அல்லது நிறப்பந்து ஒன்றையோ உங்களுக்கு முன்னால் காட்சிக்கு வைக்கின்ற பொழுது அதில வெளிச்சம் படுகின்ற இடத்தில இந்த பகுதிகள் வந்து வெளிச்சம் படுகின்ற இடங்கள்ல ஏன்னா வெண்மையாகவும் மற்றும் இருட்டான பகுதிகளை வித்தியாசப்படுத்தி காட்டணும். இதுல மிக முக்கியம் இந்த பொருட்கூட்ட வரைதல். அதாவது எளிய கைத்திர கணித வடிவ பொருட்களை ரேகைகளால் வரையும் போது இந்த பொருட்களில் இருக்கின்ற எழுத்து முறைகள் என்பதை நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் நேரம் இருக்குமாக இருந்தால் அதையும் நுட்பமாக காட்டி பழகின பொழுது பிற்பட்ட காலங்களில் கிராபிக் சித்திரம் பெறுதலுக்கு இது உதவும். இந்த தரம் 6ல் நாங்கள் கற்கின்ற இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டுதான் உங்களுடைய தரம் 11லேயோ தரம் 12லேயோ பொருட்கூட்டம் என்பது தனி ஒரு அழகாக உங்களுக்கு பரீட்சைக்கு தோற்றம் வரும். அந்த பரீட்சைக்கு காப்போது சாதாரண பரீட்சையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 புள்ளிகளுக்கும் காப்போத உயர்தர பரீட்சையில பாத்தீங்கன்னு சொன்னா 100 புள்ளிகளுக்கும் இந்த பொருட்கூட்டமானது உங்களுக்கு வரும். அதுலயும் காப்போத சாதாரண பரீட்சையில பொருட்கூட்டத்துல உங்களுக்கு பென்சிலால் வரைதல் என்பதற்கு 5 புள்ளிகளும் வர்ணத்தினால் வரைதல் என்பதற்கு 25 புள்ளிகளுக்கும் இடம்பெறும். அதில் மற்றது காப்போது உயர்தர பரீட்சையில பாத்தீங்கன்னு சொன்னா நேரடியாக வர்ணத்தினால் வரைதல் என்பதற்கு 100 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே அதுக்கு அடிப்படையாக இருப்பது இந்த தரம் 6, தரம் 7, தரம் 8, தரம் 9, தரம் 10 கால பகுதியில் நீங்க கற்கின்ற இந்த பொருட்கூட்ட விடயங்கள் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்கும். ஆகவே மிக அவதானமாக உங்களுக்குரிய நேர்த்தியாக எந்தெந்த சித்திர கோட்பாடுகளை பின்பற்றணுமோ அந்த சித்திர கோட்பாடுகளை பின்பற்றி நீங்கள் தரம் 6லேயே கற்கின்ற பொழுது போதிய அளவு பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த தரம் 11 தரம் 12 தரம் 13 நீங்கள் இடர்பட வேண்டிய தேவை ஏற்படாது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு கோள வடிவ பொருளுடைய மாதிரி அமைப்பில் இப்படி ஒரு கோள வடிவ பொருளை நீங்க ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். பெரும்பாலும் பாடசாலைகளில் 2 விதமான பந்துகளும் இருக்கும். அதாவது வெண்ணிறமாக இருக்கும், மற்றது வர்ணத்திலேயும் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பத்தில் நீங்க வர்ண பந்துகளை பயன்படுத்தலாம். கிடைக்கின்ற பொழுது வெண்ணிற பந்துகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒளிநிழல் காட்டி வரைதல் என்பதை இலகுவாக எங்கு ஒளிபடுகின்றது எங்கு இருளாக இருக்கின்றது அந்த விடயங்கள் மிக முக்கியமாக இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் உருளையானது வளைந்த மேற்பரப்பு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் உருளையான அமைப்பு ஒரு பரப்பு இருக்கும். அதே நேரம் வளைந்த இந்த உருளையான வளைந்த மேற்பரப்பு இருக்கும். மற்றது தட்டையான இரு பக்கங்கள் மேலேயும் கீழேயும் தட்டையான இரு பக்கங்களை கொண்டதாக ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருட்களின் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால் நெஸ்டமோல் டின்னுகளோ அல்ல நீங்கள் பயன்படுத்துகின்ற ஏதாவது ஒரு டின்னியோ என்ன செய்யலாம், இந்த பொருட்கூட்ட வரைதலுக்கு பயன்படுத்தலாம். இதுல மிக முக்கியமாக கவனிக்கணும், திருப்ப சொல்றேன், என்ன தனித்தனியாக பொருட்களை வரைந்து மீண்டும் நீங்கள் ஒன்றாக இணைக்கின்ற பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கும்.
மிக முக்கியம் இன்னொரு விடயம், நீங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் இணைத்து வரைகின்ற பொழுதும் அந்த தனித்தனியாக என்ன அமைப்பில் இருக்குதோ அவற்றை முழுமையாக வரைந்து, அதில் பாதி தெரியுது பாதி தெரியலைன்னு சொன்னாலும் நீங்கள் முழுமையாக வரைந்து அதற்கு பிறகு அவற்றில் தேவையற்ற பகுதியை அழித்து விடுதல் என்பது பிற்பட்ட செயற்பாடாக இருக்கும். ஆகவே இந்த உருளையான வளைந்த மேற்பரப்பை கொண்ட தட்டையான இரு பக்கங்களை கொண்ட ஒரு பொருள் தொடர்பாக பார்க்கிறோம். அப்ப இன்றைய 2 விடயங்கள் பார்க்க போறோம். ஒன்று கோள வடிவ பொருட்கள், மற்றது உருளையான வளைந்த மேற்பரப்பை கொண்ட தட்டையான இரு பக்கங்களை கொண்ட உருளை வடிவ பொருள். ரெண்டையும் இணைத்து என்ன செய்ய போறோம்? ஒரு பொருட்கூட்ட வரைதல் ஒன்றை மேற்கொள்ள போறோம். அதே போல ஒரு பொருளுடைய ஒரு கிளை என்பவற்றை நன்றாக அவதானித்து அதை இலகுவாக வரைகிறது. உங்களுக்கு தெரியும், வீடுகளில் பல்வேறு விதமான குரோட்டங்களை வச்சிருப்பீங்க. அவற்றின் இலைகளின் போக்குகள், இலைகளின் அமைப்பு முறைகள், இலைகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒளிபடுகின்ற விதங்கள், அவற்றை மையப்படுத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த பொருட்களை வரைதல். ஆகவே இந்த 3 விடயங்களையும் இணைத்து தனித்தனியாக வரைதலும் இணைத்து வரைதல் தொடர்பாகவும் இன்றைய செயற்பாட்டின் ஊடாக அவதானிக்க இருக்கு. ஏற்கனவே அவதானித்ததுக்கு அமைய மாணவர்கள் எளிய கேத்திர கணித வடிவங்களை பயன்படுத்தி பொருட்களை வரைதல் என்ற அமைப்பிலே தனித்தனியாக பொருட்களை எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாகவும் அவற்றை இணைத்து எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாகவும் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பென்சில்களை பயன்படுத்துகின்ற பொழுது பென்சில்களை 2B மற்றது 3B 4B 5B 6B என்று சொல்லி பென்சில்களோட டார்க்னஸுக்கு ஏற்ற மாதிரி பென்சில்களோட இது அதிகரித்து கொண்டு செல்லும். ஆகவே நீங்கள் இலகுவாக முதல் பென்சிலை அதாவது படத்தினை வரைகின்ற பொழுது என்ன இந்த 2B பென்சிலை பயன்படுத்தலாம். 2B பென்சிலை பயன்படுத்தலாம். அதே நேரம் கொஞ்சம் டார்க் வைக்க வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால், உங்களுடைய ஒளிநிழல் கூடுதலாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் 6Bயை பயன்படுத்தலாம். அதையும் தாண்டி மேலதிகமாக ஒளிநிழல்களை காட்ட வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால் சார்கோல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தலாம். இது பென்சிலாக சார்கோல் என்று சொல்லி வருகின்றது. பென்சில் வடிவிலே வருகின்றது. என்ன நன்மை என்று சொன்னால், உங்களுடைய கையில் இந்த பென்சிலால் நீங்கள் இந்த சார்கோலால் வரைகின்ற பொழுது இந்த கையில் அப்புண்டாமல் இருப்பதற்காக, அதாவது கையில் இதண்டுகின்ற பொழுது உங்களுடைய ஆக்கங்களை கூடுதலாக பழுதாக்கும். ஆகவே அதை மையப்படுத்தி இந்த சார்கோல்னு சொல்லி கொண்டு வருது. அதே நேரம் இந்த சார்கோலில் இவ்வாறான கட்டி வடிவத்திலையும் வருது. அதில் சாஃப்டான வடிவம், மீடியம் வடிவம், மற்றது ஹாட்டான வடிவம் என்று சொல்லி இப்படி வடிவங்களில் வருது. இவற்றை பயன்படுத்துவீர்களாக இருந்தால், இந்த சார்கோலை பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஃபைனல் ஸ்ப்ரேன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ உங்களோட படத்துக்கு மேலாக அந்த ஃபைனல் ஸ்ப்ரேயை நீங்கள் அடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இல்லைன்னா உங்களோட கையோட அந்த நீங்கள் செய்த படத்தின் இதை பழுதாக்கக்கூடிய வகையிலே அவ்வாறு வரும். ஆகவே இந்த பென்சிலை பயன்படுத்தலாம், சார்கோல், மற்ற நேரம் இந்த கட்டி இவ்வாறான வகைகளை பயன்படுத்தலாம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் பொதுவாக இந்த நீங்கள் 6B இந்த பென்சிலை பயன்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த தனியாக இந்த பொருளை வைத்து வரைகின்ற பொழுது எவ்வாறு வரையலாம் என்பது தொடர்பாக அவதானிப்போம். தனியாக பொழுது அந்த உருளை வடிவ பொருள் ஒன்று, அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரே மேற்பரப்பு இருக்கும். அதே நேரம் மேலையும் கீழையும் தட்டையான மேற்பரப்புகளை கொண்ட ஒரு பகுதியை நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், உருளை என்ற பகுதிகளில் உள்ளடங்குகின்றோம். அந்த உருளை மேற்பரப்பை எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக நாங்கள் அவதானிப்போம். இந்த உருளை மேற்பரப்பை வரைகின்ற பொழுது இந்த உங்களுடைய வரைதல் தாளை நீங்கள் நிலைக்கூத்தாக பயன்படுத்துவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் இந்த உருளை மேற்பரப்பு. அந்த உருளை மேற்பரப்பை வரைகின்ற பொழுது உங்களுடைய தாளை நிலைக்கூத்தாக பயன்படுத்துவீர்கள். தேவைக்கேற்ற மாதிரி பொருட்கள் பரவி காணப்படுகின்ற பொழுது நீங்கள் இந்த தாளை இவ்வாறு கிடியாக பயன்படுத்த முடியும். ஆகவே இப்பொழுது நாங்கள் நிலைக்கூத்தாக பயன்படுத்தி இந்த உருளை மேற்பரப்பை வரைதல் தொடர்பாக பார்ப்போம். இவ்வாறு ஒரு சும்மா மெல்லிய ஒரு வட்டம் ஒன்றை போடுவீர்கள். இது இந்த மேல் பகுதி. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் இந்த வட்டத்தை போடுகின்ற பொழுது இவ்வாறு குவிகின்ற தன்மையில் நீங்கள் வட்டத்தை போடக்கூடாது. அதை கவனத்தில் எடுக்கணும். இவ்வாறு குவிகின்ற இந்த 2 சைட்லேயும் சில பேர் இந்த வட்டங்களை போடுகின்ற பொழுது இந்த குவிகின்ற தன்மையில் நீங்கள் இந்த வட்டத்தை போடுகின்றீர்கள். அவ்வாறு போடாமல் அது உருளை வடிவத்திலேயே இருக்க வேண்டும். அப்போ இந்த வட்டங்களை போடுகின்ற பொழுது நீங்கள் உங்களோட கையின் ஃப்ரீக்கு ஏற்ற மாதிரி, இப்போ பென்சிலால் வரைகின்ற பொழுது இந்த கைகளை நாங்கள் இலகுவாக ஓடக்கூடிய மாதிரி தேவையற்ற பகுதிகளை அழிப்பதற்கு தான் எங்களுக்கு ரேசர் இருக்குது. ஆகவே உங்களுக்கு தேவையான இத்தனை பகுதிகளை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போ இவ்வாறு ஒரு வட்டத்தை போடுகின்றீர்கள். அடுத்தது இந்த பகுதியை வரைகின்றீர்கள். அடுத்த சற்று ஒடுங்கி வர்ற மாதிரியான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. உருளை வடிவ ஜாம்போத்தில் ஒன்றே வரைகின்றேன். இந்த மூடியின் அகலத்துக்கு அகன்று வருகின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கின்றது. கீழே அடிப்பகுதியை வாறு வரைந்துகள்.
ஆகவே இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் நீங்கள் இன்னும் இலகுவாக வருவதற்கு இப்படி இவ்வாறான ஒரு சமச்சீர் ஒரு கோடொன்றை பயன்படுத்தலாம். கோட்டை பயன்படுத்தி இங்கால இருக்கின்ற அதே அளவு இங்கால இருக்கின்றதான பரீட்சித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. இவ்வாறு பரீட்சித்தும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஓவியங்களை வரைந்து கொள்ளலாம். இது சாதாரணமாக ஒரு உருளை வடிவ பொருளின் அமைப்பு முறைக்கமைய வரையப்பட்ட, இதுக்கு ஒளிநிழல் இன்னும் தீட்டப்படவில்லை. இதில் மிக முக்கியமாக கவனிக்கணும், இதை தொங்க விடப்பட்ட பகுதியாக இல்லாமல் நீங்கள் ஒரு தளத்தில் வைத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கு. இந்த தளத்தை வரைதல் என்பது அநேகமான மாணவர்கள் எல்லாத்தையும் சிறப்பாக வரைந்துவிட்டு இந்த தளத்தை வரையாமல் சென்று விடுகிறீர்கள். அது தளத்தில் ஒரு பொருளை எவ்வாறு பொருட்கூட்ட பொருளே கட்டாயமாக ஒரு தளம் ஒன்றில் வரைதல் வேண்டும். அப்போ தளத்தின் பின்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த தளத்தை வரைகின்ற பொழுது நீங்கள் பயன்படுத்துகின்ற நுட்ப முறை 3 நுட்ப முறைகளில் இந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று இந்த தளத்தை இவ்வாறு வரையலாம். இது முதலாவது நுட்ப முறை, தளத்தை வரைகின்ற முதலாவது நுட்ப முறை. அப்போ தளத்தை வரைகின்ற பொழுது பின்பகுதியிலிருந்து முன்பகுதி அகன்று இது எந்த மாணவருக்கு தோற்றம் அளிக்கும் என்று சொன்னால், இந்த பொருள் வைக்கப்பட்டுள்ள தளப்பகுதியானது நேராக காணப்படுமாக இருந்தால் இவ்வாறு தளம் அமையும். இரண்டாவது பகுதி, இந்த தளத்தை வரைகின்ற பொழுது பொருளின் வலதுபுறமாக ஒரு மாணவன் உட்காருவானாக இருந்தால் அவருக்கு தெரிகின்ற தளத்தின் பகுதி இந்த பகுதி தெரியும். அதே நேரம் முன்பகுதி தெரியும். இந்த மூன்றாவது பகுதி இந்த பக்கம் தெரியாது. ஆகவே தளத்தை வரைகின்ற பொழுது இது இரண்டாவது டெக்னிக். அப்போ மேசைன்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இரண்டாவது. மூன்றாவது நுட்ப முறை, தளத்தை வரைகின்ற பொழுது இந்த பக்கம் பொருளை வைக்கின்ற பொழுது ஒரு பொருளின் இடதுபுறத்தில் ஒரு மாணவன் அமர்ந்திருப்பானாக இருந்தால் அந்த மாணவனுக்கு தெரிகின்ற பகுதி இந்த பகுதியாக இருக்கும். இது மேசையினுடைய அமைப்பு முறைகள். அப்போ 3 முறையில் மேசைகளை அமைத்துக் கொள்ளலாம். நீங்கள் வரைகின்ற பொழுது 3 முறைகளில் மேசைகளை வரைந்து கொள்ளலாம். இது முதலாவது நுட்ப முறை. நேராக இருக்கின்ற மாணவர்களுக்கு வாறு தெரியும். பொருளினுடைய வலதுபுறமாக இருக்கின்ற மாணவர்களுக்கு பொருளை ஒழுங்கமைக்கின்ற பொழுது ஒரு அரைவட்ட வடிவத்தில் நீங்கள் பொருளை வரைவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். பொருளுடைய வலதுபுறமாக இருக்கின்ற மாணவர்களுக்கு வாறு தெரியும். பொருளினுடைய இடதுபுறமாக இருக்கின்ற மாணவர்களுக்கு மேசை, அதாவது வைக்கப்படுகின்ற தளமானது இவ்வாறாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த 3 முறைகளையும் கவனத்தில் எடுக்கணும். உங்களுக்கு அதிக பாதுகாப்பு, நீங்கள் சாதாரணமாக வரையக்கூடியதும் இலகுவாக வரையக்கூடியதும் உங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத் தருவதுமான ஒரு நுட்ப முறை என்று பார்த்தோம்னு சொன்னால் புள்ளிகள். பாதுகாப்பு என்பது நான் கருதுகிறேன் புள்ளிகளை பெற்றுத் தருவதில் எந்தவித தாக்கத்தையும் செலுத்தாத முறை என்று சொன்னால் இந்த முதலாவது நுட்ப முறையை நீங்கள் வரைந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பொருளின் பின்பகுதியில் இவ்வாறு உங்களுடைய மேசையின் பின்பகுதி இருக்கும். அதே நேரம் வர என்ன செய்யும், மேசை அகன்று செல்லும். உங்களுக்கு தெரியும், தூரதர்சன நுட்ப முறையிலே ஏற்கனவே நாங்கள் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். கிட்ட உள்ள பொருட்கள் பெரிதாகும். இதுதான் கிட்ட உள்ள பொருள், கண்ணுக்கு கிட்ட உள்ள பொருள் இது. இந்த பகுதி கிட்ட உள்ள பகுதியாகவும், கிட்ட உள்ள பொருட்கள் பெரிதாகவும், தூரத்தில் உள்ள பொருட்கள் தூரத்தில் உள்ளதுன்னு சொன்னால் இது இந்த பகுதி, தூரத்தில் உள்ள பொருட்கள் சிறிதாகவும் காணப்படுதல் தூரதர்சனம்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இங்கே முன்னுக்குள்ள பகுதி பெரிதாக இருக்குது. இதுதான் மேசையினுடைய இந்த பகுதி. அப்போ மேசையை வரைகின்ற பொழுது மாணவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், இந்த மேசையினுடைய கால் பகுதிகளையோ அல்ல மேசையின் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற அலங்கார பகுதிகளையோ வரைய வேண்டிய தேவை இல்லை. அதை கவனத்தில் நீங்கள் எடுப்பீங்க. இப்போ மேசையில் உள்ள கால் பகுதிகள், மேசையில் உள்ள கீழ்ப்பகுதிகளை வரைய வேண்டிய தேவையில்லை. இந்த மேசையின் தளத்தை மாத்திரம் வரைந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எவ்வாறு ஒளிநிழல் கொடுத்தல் என்பது தொடர்பாக அவதானிப்போம். இதில் முதலாவது நீங்கள் கவனிக்கணும், தேவையற்ற பகுதிகளை அழித்தல். தேவையற்ற பகுதிகள்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தேவையற்ற பகுதிகளாக இருக்கின்ற நிறைய விடயங்கள் இருக்குது. நிறைய கோடுகளை வரைந்திருக்கின்றீர்கள். இந்த மேசை இந்த போச்சலுக்குள்ளாலே போகின்ற மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் எல்லாம் இருக்கும். அந்த தேவையற்ற பகுதிகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, அழிக்கிறீங்க. நீங்கள் கண்டபடி கோடுகளை வரைவதன் ஊடாக ஒரு உருப்படியான உருவம் ஒன்றினை பெற்றுக்கொண்டிருப்பீங்கள். அந்த உருவத்திலிருந்து தேவையற்ற பகுதிகளை அழிப்பீர்கள். இதில் மிக முக்கியமாக கவனிக்கணும், இந்த அதாவது ரேசர்னை பயன்படுத்துகின்ற போது நொன் டஸ்ட்னு சொல்லப்படுகின்ற ரேசர் வகையினை பயன்படுத்தீர்களாக இருந்தால் அந்த கரி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இப்பொழுது ஒளிநிழலை கொடுக்க போகிறீங்க. ஒளிநிழல் கொடுக்கின்ற பொழுது இதில் அதிக ஒளி உள்ள பகுதிகளுக்கு நீங்கள் குறைந்த, அதாவது 2B பென்சிலை பாவிக்கலாம். இருட்டான பகுதிகளுக்கு நீங்கள் 6B பென்சிலை பாவிக்கலாம். அதையும் விட இருட்டாக உங்களுக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், அந்த சாக்கோலை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு.
அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முன்னுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பொருளின் வடிவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ பார்ப்போம். இந்த ஒளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருட்டான பகுதியோ அந்த இருட்டான பகுதி இந்த பொருள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள பொருளில் வலதுபுறமாக இருக்கலாம் அல்லது இடதுபுறமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஜன்னல் ஓரத்தில் இருப்பீர்களாக இருந்தால் அந்த ஜன்னல் சைட்டிலிருந்து வர்ற வெளிச்சமானது அந்த பொருளை பட்டு மறுபுறம் எதிர்ப்புறத்தில் உங்களுக்கு இருட்டான பகுதியாக இருக்கும். அதே நேரம் என்ன மாறி நீங்கள் ஒரு கதவு பகுதிகளோ இல்லை வெளிச்சம் கூடின பகுதிகளில் இருப்பீர்களாக இருந்தால் வலதுபுறத்திலிருந்து ஒளி வருமாக இருந்தால் இடதுபுறத்தில் உங்களுக்கு இருட்டான பகுதிகளாக இருக்கும். அதை கவனத்தில் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, இதுக்கு ஒளிநிழல் கொடுக்க போறீங்க. எனக்கு இருக்கின்ற இந்த முன்னால் வைக்கப்பட்டுள்ள பொருளுடைய அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வலதுபுறத்தில் இருட்டான பகுதியாகவும் இடதுபுறத்தில் வெளிச்சம் படுகின்ற பகுதியாகவும் இருக்கு பொருள். ஆகவே நான் என்ன செய்கிறேன், இந்த வலதுபுறத்தில் இருக்கிற இந்த இருட்டான பகுதிக்கு நான் இவ்வாறு கொடுக்கின்றேன். இந்த மூடின்ற பகுதிக்கு கொடுக்கின்ற பொழுது ரெண்டு விதமாக நீங்கள் ஒளிநிழலை கொடுக்கலாம். ஒன்று பென்சிலை நிலைக்குத்தாக வைத்து இவ்வாறு கொடுக்கலாம். பென்சிலை நிலைக்குத்தாக வைத்து கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய அந்த கொடுக்கின்ற ஒளிநிழலானது மாற்றம் அடைஞ்சு கொண்டு செல்லும். ஆகவே பென்சிலை எப்பவும் நீங்கள் கிடையாக வைத்து பாவிப்பீர்களாக இருந்தால், கிடை என்று சொல்கிறது இந்த பகுதி, இந்த கிடையாக வைத்து பென்சிலை வைத்து பாவிப்பீர்களாக இருந்தால் என்ன இவ்வாறு இருக்கும். அப்போ பெரும்பாலான பகுதிகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பரவி செல்கின்ற மாதிரி எல்லா இடமும் ஒளியை கொடுத்து போட்டு பிறகு இதை விட கடுமையான பென்சிலை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், ஒளியை கூட்டி கொண்டு போகலாம். இந்த 2B பென்சிலால் வரைந்து 2B பென்சிலாலேயே ஒளிநிழல் கொடுக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய படம் முழுவதும் ஒளிநிழல் கொடுக்கப்பட்டிருக்குது. இனி ரெண்டாவது ஸ்டெப், அதிகூடிய ஒளி இருட்டான பகுதிகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் கொடுக்கணும். இந்த 6B பென்சிலை பாவிக்கலாம். வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். முதலாவது 2Bக்கும் 6Bக்கும் இடையில் வெளிச்சம் தெரியும் என்று சொல்லி கருதுகிற பகுதிகளுக்கு நீங்கள் எப்படி கொடுத்துட்டு கடைசியாக இந்த ஆக வெளிச்சம் உள்ள பகுதிகளுக்கு நீங்கள் அழிச்சு கூடவில்லை. இது ஒரு டெக்னிக்கா. சாக்கோலை கொடுப்பதால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். சில டைம்களில் இந்த பேப்பரில் அப்புப்பட சந்தர்ப்பங்கள் இருக்கும். நீங்கள் அதை என்ன செய்யலாம், ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தேவையற்ற பகுதிகளை அழிச்சு விடலாம். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த நொண்டஸ்ட் உபகரணம், அதாவது ரேசரை பயன்படுத்துவீர்களாக இருந்தால் அந்த கரிமாரி அப்புன்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கும். வேறு சும்மா சாதாரண ரேசர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் இந்த கரிமாரியான பகுதிகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் பார்த்தது தனியாக இந்த உருளை வடிவ பொருள் ஒன்று
எவ்வாறு பென்சிலால் வரைந்து எவ்வாறு கேத்திரகணித இதுக்கு நியதிகளுக்கு அமைய எவ்வாறு வரைந்து ஒளிநிழல் கொடுப்பது என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். பென்சிலால் மட்டும் வரைந்து. அடுத்தது கோள வடிவ பொருள் ஒன்றை எவ்வாறு பென்சிலால் வரைந்து உருவம் அமைப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். சரியா, அடுத்த பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் கோள வடிவ பொருள் உண்டு. பல்வேறு விதமான கோள வடிவ பொருட்கள் இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும், பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த கோள வடிவ பொருட்களை எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக அடுத்த விடயத்தை பார்ப்போம். இந்த கோள வடிவ பொருட்களை வரைகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கிற பிராண்ட் நேம்ஸ், அதாவது நேம்ஸ்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதில் இருக்கின்ற டெக்ஸ்சர், அதாவது மேற்பரப்பின் தன்மைகளை கூடுதலாக அவதானித்து நீங்கள் ஓவியத்தை வரையணும். ஒளிநிழல் எங்கிருந்து படுகின்றது என்பது தொடர்பாக அவதானித்து ஓவியம் வரையணும். அதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த பிராண்ட் நேம்ஸை விரும்பினால் நீங்கள் நேரம் இருக்குமாக இருந்தால் அந்த பிராண்ட் நேம்ஸ்களை பாவிக்கலாம், குறியீட்டுருக்களை பாவிக்கலாம், பெயர்களை, தனிப்பட்ட பெயர்களை பாவிக்கலாம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2 முறையில் இந்த கோள வடிவ பொருட்களை நீங்கள் வரையலாம். ஒன்று ஃப்ரீ ஹேண்ட், அதாவது இலகுவாக உங்களுடைய கையின் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு கை ஓடுகின்றதோ அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், ஓவியத்தை வரைந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ப்ராக்டிஸ் இஸ் பெர்ஃபெக்ட். அதாவது திருப்ப செய்வதன் ஊடாக நீங்கள் என்ன செய்வீங்க, எந்த ஒரு சித்திர அமைப்பினையும் வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு வழிகொண்டை கையாளலாம். ஒரு ஸ்கெட்ச் புக், அதாவது ஒரு ஸ்கெட்ச் புக் கொண்டு எடுத்து இலகுவாக வரைதல், பார்க்கின்ற எல்லா பொருட்களுடைய அமைப்பு முறைகளையும் வரைதல். பந்து இருக்குமாக இருந்தால் பந்தை வரைகிறது, பெட்டி இருக்குமாக இருந்தால் பெட்டியை வரைகிறது. எந்த அமைப்பு முறைகள் இருப்பதோ அவற்றை இலகுவாக வரைதல். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கையை இப்படி வச்சு கீறீங்க, கண்டபடி கீறீங்க, திருப்ப கீறீங்க. உங்களுக்கு ஒரு அமைப்பு முறை கொண்டு வந்துட்டு இதில் தேவையற்ற பகுதிகளை அழிக்கலாம், தேவையான பகுதிகளை விட்டுட்டு தேவையற்ற பகுதிகளை நீக்கி என்ன செய்யலாம், இந்த உருவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் கண்டபடி இப்படி கீறிக்கொண்டே இருக்கிறீங்க, இப்படி கீறீங்க. ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு அந்த அமைப்பு முறை ஒன்று உங்களுக்கு வந்துட்டு. சரி, இதுக்கு இன்னும் ஒரு நுட்ப முறை, நீங்கள் தரம் 6 வகுப்பு மாணவர்களாக இருப்பதால் உங்களுக்கு இன்னும் ஒரு நுட்ப முறையை கையாளலாம். நீங்கள் இவ்வாறு பென்சிலை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறீங்க, உங்களுடைய தாளை சுற்றுவது. இவ்வாறு பென்சிலை வைத்துட்டு உங்களுடைய தாளை சுற்றுகின்ற பொழுது சரியான ஒரு வட்டம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்படும். அப்போ இந்த அமைப்பு முறையிலே நீங்கள் என்ன செய்யலாம், வரைந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த அமைப்பு முறையை வரைந்தால் அடுத்து இந்த பந்தில் இருக்கின்ற இந்த அமைப்பு முறைகள், அதாவது இந்த கோட்டு அமைப்பு முறைகளை பந்தில் இருக்கிறதை பிடித்து கீறுறது. சரிதானே? இவ்வாறு ஒரு அமைப்பு முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பந்தை வரைந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ பந்தில் இருக்கிற இந்த டெக்ஸ்டஸை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதில் மிக முக்கியமாக கவனிக்கணும், ஏற்கனவே உங்களுக்கு உருளை வடிவ பொருள் வரையும் பொழுது என்ன விடயத்தை குறிப்பிட்டிருந்தேனோ அதே விடயம் தளம் மிக முக்கியமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தளத்தை இதில் ஏதோ ஒரு தளத்திலான இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்குது. அந்த தளத்தை நாங்கள் இந்த பந்துக்கு ஊடறுத்து செல்கிற மாதிரி கீறலாம். என்ன காரணம்னு சொன்னால், இங்கால இருக்கின்ற இந்த பகுதியும் இங்கால இருக்கின்ற இந்த பகுதியும் நேர்கோட வரணும்னு சொன்னால் ஊடறுத்து இருக்கின்ற மாதிரி எங்கள்கிட்ட கையில் ரேசர் இருக்குது, அழித்து கொள்ளலாம். அப்போ ஊடறுத்து செல்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் கீறலாம். அதே போல் இங்கே நான் சொல்கிறேன், அதிக பாதுகாப்பும் எங்களுடைய புள்ளிகள் வருவதில் அதிக பாதுகாப்பு உள்ள ஒரு முறை இந்த முறை, அதாவது தூரதர்சனத்துக்கு அமைய அந்த முதலாவது முறை 3 முறை கையாண்டுறாங்க. அதில் முதலாவது முறை, இந்த முதலாவது நுட்ப முறைக்கு அமைய நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை மேசையை அமைத்து கொள்ள சிறப்பாக இருக்கும். அப்போ இது மேசையை அமைச்சு கொண்டுட்டீங்க. இதில் தேவையற்ற பகுதிகளை பிறகு நீக்கி அழைத்து கொள்ளலாம். தேவையான எத்தனை கோடுகளும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் பென்சிலை ஊண்டி போடுவீர்களாக இருந்தால் திருப்பி அழித்து கொள்வதை சிக்கல். அப்போ பென்சிலுக்கு நோவாமல் உங்களுக்கு நோவாமல் என்ன செய்யுது, பென்சிலை கையாள வேண்டும். சித்திரத்தை இந்த பென்சிலை நன்றாக நுனியில் பிடிச்சு, நான் பிடிக்கின்ற இந்த முறையில் பிடிச்சு கையாளுவீர்களாக இருந்தால் என்ன உங்களுக்கு திருப்பி அழித்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எத்தனை கோடும் போடலாம். அப்போ அழித்து காட்டுறோம் பாருங்கள், கறி மாதிரி ஏதாவது வருதான்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு அடையாளம் இதில் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தேவையற்ற பகுதிகளை அழிக்கிறீங்க. எங்களை சைடில் போன இந்த பகுதிகளை எல்லாம் அழிக்கிறீங்க. பயப்பட தேவையில்லை. உங்களுடைய தாள் உங்களுடையது, பென்சில் உங்களுடையது, வைக்கப்பட்டுள்ள பொருள் உங்களுடையது. அது நீங்கள் பயப்படவே தேவை. இப்போ உங்களுக்கு இதே பொருளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிநிழல் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால், இன்னுடைய இனக்கு வைக்கப்பட்டுள்ள பொருளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலதுபுறத்தில் ஒளி கூடுதலாகவும் இடதுபுறத்தில் ஒளி கூடுதலாகவும் மாறி வலதுபுறத்தில் ஒளி குறைவாகவும் இருக்குது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கேருந்து நான் ஒளியை கொடுக்குறேன். அப்போ இங்கே வரையப்பட்ட அடையாளம் அந்த பந்தில் இருக்கின்ற அடையாளம் தான் இங்கே வரையப்பட்டுள்ளது. இந்த அதுக்குள்ள தான் ஒளிநிழல் கொடுக்கணுமென்ற தவறான எண்ண கருக்களை தவிர்த்தீங்கன்னு சொன்னால் சரி.
படம் வரைதல் மற்றும் முதலாவது ஒளிநிழல் கொடுத்தல் செயற்பாடெல்லாம் இந்த பென்சிலால் 2B பென்சில். சித்திரம் வரைகின்ற மாணவர்கள் கூடுதலாக இந்த உபகரணங்களையும் நீங்களே பெற்றுக்கொண்டு வைத்திருந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு அது அந்த பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். உபகரணங்கள் இல்லை எவ்வாறு வரைதல் என்றதுக்கு தவிர்க்கிறதுக்கு அநேகமான மாணவர்கள் பென்சில் கூட எடுத்து வர்றதில் சிரமங்கள் இருக்கும். அவை சாதாரண பென்சில்களை பயன்படுத்தலாம். நீங்கள் அழுத்தங்களை கூடுதலாக பிரயோகிப்பதன் ஊடாக அதை 1B 2B 3B 4B 5B 6B ஆக மாற்றிக்கொள்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சாதாரண பென்சில்கள் கூடுதலாக அழுத்தங்களை பிரயோகிப்பீர்களாக இருந்தால் கடுமையாக, அதாவது இருட்டுத்தன்மையாகவும், அழுத்தங்களை குறைவாக பிரயோகிப்பீர்களாக இருந்தால் இருட்டுத்தன்மை குறைவாகவும் நீங்கள் பென்சில்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொன்று கவனிக்கணும், இந்த ஒளிநிழல் கொடுக்கும் பொழுது வலமிருந்து இடமாக இல்லை இடமிருந்து வலமாக ஒரே திசையை நோக்கியே இந்த ஒளிநிழல் கொடுத்தலை கவனிச்சிங்கன்னு சொன்னால் சரி. பெரும்பாலும் மாணவர்கள் வலமிருந்து இடமாக கொடுப்பீர்கள், இப்போ மேலிருந்து கீழாக இல்லை கீழிருந்து மேலாக மாறி மாறி ஒளிநிழல் கொடுப்பீங்க. அதை தவிக்கும். வலமிருந்து இடமாக அல்லது இடமிருந்து வலமாக இந்த ஒளிநிழல் கொடுத்தல் இது ரெண்டாவது பகுதி. தனித்தனியாக அவதானித்திருந்தோம். உருளை வடிவ பொருள், அடுத்தது கோள வடிவ பொருள். இப்போ ரெண்டையும் இணைத்து எவ்வாறு இந்த ஆக்கத்தை அமைப்பது என்பது தொடர்பாக பென்சிலால் எளிய கேத்திரானித உருக்கள் அனைத்தையும் இணைத்து எவ்வாறு ஆக்கத்தை அமைத்தல் என்பது தொடர்பாக அவதானிப்போம். இப்போ வாப்பம் தனித்தனியாக அவதானிச்சிருந்தோம். இது உங்களுடைய எளிய கேத்திரகணித வடிவ பொருட்கள். உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை அவதானிக்கின்ற பொழுது ஒன்று உங்களுடைய வரைதல் தாளை கிடையாக பயன்படுத்த வேண்டும், ரெண்டாவது வரைதல் தாளை நிலைக்குத்தாக பயன்படுத்த வேண்டும். இந்த நிலைக்குத்தாக பயன்படுத்துதலை சொல்வது போர்ட்ரேட் என்று சொல்லப்படும். வரைதல் தாளை கிடையாக பயன்படுத்துகின்ற பொழுது அதை சொல்வது லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லப்படும். நீங்கள் சாதாரணமாக கணனியிலிருந்து பிரிண்ட் எடுக்கின்ற பொழுதே உங்களுக்கு கேட்கும், பிரிண்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேட்கும் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க போகிறீங்களா போர்ட்ரேட்டில் எடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வைக்கப்பட்ட பொருட்களுடைய அமைப்பு முறையை கொண்டு நீங்கள் கிடையாக வரைதல் அல்லது நிலைக்குத்தாக வரைதல், அதுக்கு ஒரு சிறந்த டெக்னிக் கொண்ட கையாளலாம். உங்களுடைய பென்சிலை இவ்வாறு பிடிக்கின்ற பொழுது இந்த அதாவது சுட்டு விரலையும் இந்த கடைசி விரலையும் கீழாகவும் இந்த பெருவிரலை அசைக்கக்கூடிய மாதிரியும் உங்களுடைய நீள பென்சில் ஒன்றை நீங்கள் இவ்வாறு பிடிக்கலாம். இவ்வாறு பிடித்து சற்று அந்த பொருளை நோக்கி நீட்டி பொருளுடைய அகலத்தை அளக்க, முதலாவது அகலத்தை அளக்குறீங்க இப்படி, ரெண்டாவது உயரத்தை அளக்க இப்படி நிலைக்குத்தாக அளக்குறீங்க. உயரத்தை அளக்கும் பொழுது இந்த பெருவிரல் கீழ் நோக்கி செல்லுமாக இருந்தால், அதாவது வெளியில் செல்லுமாக இருந்தால் உயரம் கூடுதல் என்ற எண்ணக்கருக்கு வரலாம். அதே நேரம் நீங்கள் அகலத்தை அளக்கின்ற பொழுது இவ்வாறு பெருவிரல் அமைப்பு முறை இருந்தது. உயரத்தை அளக்கின்ற பொழுது பெருவிரல் மேல் நோக்கி, அதாவது குறையுமாக இருந்தால் அகலங்கூட என்ற எண்ணக்கருக்கு வரலாம். அவை உங்களுடைய பொருட்களுடைய அமைப்பு முறைகள். சில பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால்
உங்களுடைய மேசையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட பொருட்களுடைய அமைப்பு முறையை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கும் இது அகலம் கூடின பொருள் அல்லது இது உயரம் கூடின பொருள்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் அளக்க வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு ஒரு குழப்ப நிலையில் இருக்குமாக இருந்தால் இது அகலம் கூடவா உயரம் கூடவான்னு சொல்லி குழப்ப நிலையில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இவ்வாறு நான் சொன்ன நுட்ப முறையை பயன்படுத்தி, அதாவது இந்த விரலை மேலே வைக்கிறீங்க, இந்த 2 விரலையும் கீழே வைக்கிறீங்க, இந்த விரலை மேலே வைக்கிறீங்க, எல்லாம் மாறி இதை கீழே வைக்கிறீங்க, இதையும் கீழே வைக்கிறீங்க, இதை மேலே வைக்கிறீங்க, இந்த பெருவிரலை அசைக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்குது. இவ்வாறு வைத்து இது அகலத்தை அளப்பதற்கு கிடையாக வைக்கணும், உயரத்தை அளப்பதற்கு நிலைக்குத்தாக வைக்கணும். அப்போ உங்களுடைய பென்சிலை வைக்கின்ற முறை அப்போ எது கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு அளக்கின்ற பொழுது இந்த அளவில் கூடுதல் என்றால் வெளியில் செல்லும், குறைவென்றால் உள்ளுக்கு செல்லும். கூடுதலாக எது இருக்கின்றதோ அந்த நுட்ப முறையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அகலமாக உயரமாகனு சொல்லி அளக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போன்று நிலைக்குத்து என்பது போர்ட்ரேட், கிடி என்பது லேண்ட்ஸ்கேப். அந்த கிடியாக பயன்படுத்தல் அல்ல நிலைக்குத்தாக பயன்படுத்தல் என்பதற்கு மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது இந்த மாதிரியான உங்களுடைய சுட்டு விரலையும் இந்த விரலையும் மேல் பகுதியிலையும் இந்த விரல்களை கீழ்ப்பகுதியிலையும் இந்த பெருவிரலை அசைக்கக்கூடிய முறையிலையும் வைத்திருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கையை நீட்டி இந்த பெருவிரலில் அதனுடைய அகல பகுதி, அதாவது பொருட்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள பொருட்களுடைய அகல பகுதியை எடுப்பீர்கள். அகலப்பகுதியை ஒரு இடத்துல மார்க் பண்ணுவீங்க இந்த பெருவிரலால். திருப்பி அவ்வாறே நீட்டியவாறே நிலைக்குத்தான பகுதிகளை உங்களை ஒற்றைக்கண்ணை மூடியும் எடுக்கலாம். இவ்வாறு நிலைக்குத்தான பகுதிகளை மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வீர்கள். அகல பகுதியில் மார்க் பண்ணப்பட்ட இந்த பெருவிரலின் மார்க்கிலிருந்து நிலைக்குத்தான பகுதியில் இந்த குறிக்கப்பட்ட இந்த பகுதி வெளியில் செல்லுமாக இருந்தால் நிலைக்குத்து கூடுதலாக இருக்குது. நிலைக்குத்து கூடுதலாக இருந்தால் உங்களுடைய வரைதல் தாளை இவ்வாறு உங்களுடைய வரைதல் தாளை பயன்படுத்துவீர்கள். மாறி அகலம் கூடுதலாக இருக்கும், உயரம் குறைவாக இருக்குமாக இருந்தால், அதாவது பெருவிரல் உள்ளே செல்லுமாக இருந்தால் உயரம் குறைவு, அகலம் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய வரைதல் தாளை இவ்வாறு கிடியாக பயன்படுத்துவீர்கள். அந்த முறையில் எனக்கு வைக்கப்பட்ட பொருள் அகலம் கூடுதலான பொருள் அந்தபடியால் நான் என்ன செய்கிறேன், இதில் பொருளுடைய மாதிரி அமைப்பு முறைகளை முதல் வரைகிறேன். எல்லாத்தையும் வரைவதற்கு முதல் நான் திருப்ப சொல்கிறேன், இந்த தளம் ஒன்றை வரைவோம். இப்போ தளத்தை நீங்கள் இப்படி ஒரு அமைப்பு முறையில் இந்த தளத்தை வரைஞ்சால் போதுமானதாக இருக்கும். உங்களுடைய கொப்பியில் வரைகின்ற பொழுது, பயிற்சி கொப்பியில் வரைகின்ற பொழுது அது மொத்தம் கூட. அப்போ இதுக்குள்ள விரலை வைத்து கொண்டு இப்படி ஒரு நீட்டாக இவ்வாறு வரையலாம். அது நேர்கோடு வரும். இது உங்களுடைய வரைதல் பொருள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள மேசை தளம். இந்த மேசை தளத்தினுடைய அமைப்பு முறைக்கு இந்த கோடொன்று இருந்தாலே காணும். பிறகு நீங்கள் அந்த மேசையின் முன்புறமோ மேசையின் பின்புறத்தையோ பிறகு அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ மேசையின் தளம் ஒன்றை வரைகிறீங்க. இந்த தளத்தில் இருந்தால் பொருட்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அப்போ தளத்திலிருந்து பொருட்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் இதில் உருளை வடிவான பொருள் ஒன்று இதில் முடிய போகுது, இதில் தொடங்க போகுது, இதுக்குள்ள அந்த உருளை வடிவான பொருளுடைய அமைப்பு முறை ஒன்று வரப்போகுது. இது நாங்கள் சாதாரணமாக ஒரு மாதிரியை ஒரு கிடைப்படமாக வரைகின்ற நுட்ப முறை. இதுன்ற மடங்காக என்ன இருக்குது, உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள பந்து காணப்படுது. இப்போ பந்துக்கு ஒரு நுட்ப முறை உங்களுக்கு காட்டி தந்தால் இந்த நுட்ப முறையின் அடிப்படையில் நீங்கள் பந்தை கீறிக்கொள்ளலாம். உங்களுடைய தாளை சுற்றுவதன் ஊடாக பந்தை என்ன சரியான வட்ட அமைப்பு முறையில் நீங்கள் வரைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ பந்தினுடைய அமைப்பு முறையை பெற்றுக் கொண்டிருக்கீங்க. இதுன்ற மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உருளை வடிவ பொருளுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதி உச்ச உயரத்தில் இருப்பது இந்த குரோட்ட நிலை இதில் முடிய போகும். இதுக்கு இன்னும் ஒரு நுட்ப முறையை நீங்கள் கையாளலாம். சுற்றி ஒரு சென்டிமீட்டர் உயரமான ஒரு கோடொன்றை இட்டு சுற்றி உங்களுடைய வரைதல் தாளை சுற்றி 1 சென்டிமீட்டர் உயரமான ஒரு கோடொன்றை இட்டு அதற்குள்ள பொருட்களை வரைவீர்களாக இருந்தால் இன்னும் வெளியில் போகாத சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்போ இறுதி பரீட்சைகளில் நீங்கள் எல்லாம் வரைஞ்சா பிறகு இலியை வரைகிறதுக்கு சில சந்தர்ப்பங்களில் இடம் காணாமல் இருக்கும். அவ்வாறு இடம் காணாத சந்தர்ப்பத்தில் இலியை நீங்கள் என்ன செய்வீங்க, வெளிப்புற பகுதிகள், அதாவது தாளை விட்டு வெளியில் வரைய வேண்டிய தேவை இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பொருள் குறுக்கம் செய்வீங்க, சிறிதாக்குவீங்க. அதிൻ്റെ அழகு கெட்டு. அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், முதலே திட்டமிட்டு இப்படி ஒரு கோட்டை போடுறீங்க, இப்படி ஒரு கோட்டை போடுறீங்க, இப்படி ஒரு கோட்டை போடுறீங்க, இதெல்லாம் அழிக்கலாம். இதுக்குள்ள பொருட்களை வரைஞ்சு பழகினீங்கன்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். சரி, இது அடிப்படையான நியதிகள். அப்போ கிடையாக உங்களுடைய பொருளை வரைய போறீங்க. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், இந்த மறைந்திருக்கின்ற பொருட்களை நீங்கள் மறைந்து இவ்வளத்தையும் கீறி போட்டு இந்த பின்பகுதியும் கீறி அவ்வாறு விடாதீர்கள். அந்த மறைந்திருக்கின்ற முழு பொருளையும் முழுவதுமாக கீறிட்டு பெண் தேவையற்ற பகுதியை அழித்து விடும்.
சரியான பொருளுடைய அளவு திட்டம் அதற்கேற்ற வரணும்னு சொன்னால் பொருளுடைய முழு பகுதியை கீறிட்டு தேவையற்ற பகுதியை அளிப்பதுதான் சிறந்த நுட்ப முறையாக இருக்கும். வளமையான செயற்திட்டம் உங்களுடைய ஒளிநிழல் கொடுத்தல், அதே நேரம் அந்த மேசையின் பின்புறத்தின் பகுதிகளையும் வரைந்து வைத்திருந்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். பந்தினுடைய அமைப்பு முறையை வரைகின்ற பொழுது இந்த இதில் கொண்டு அந்த திருப்பேக்க உங்களுக்கு அந்த உருளை வடிவ அமைப்பு முறையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
எனவே இந்த பொருட்கூட்ட வரைதலில் உங்களுடைய அழுத்த வேறுபாடுகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான பென்சில்களை பயன்படுத்தி எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக அவதானித்திருந்தோம். அவை 2B மற்றும் 3B 4B 5B 6B வரையான பென்சில்களும் மற்றது நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த கருப்பு பகுதிகள் அப்படின்னாமல் இருப்பதற்காக நோன் டஸ்ட்னு சொல்லி பயன்படுத்துகின்ற ரேசர் வகைகளை பயன்படுத்தலாம். அதையும் விட உங்களுக்கு இன்னும் கடுமையான இரட்டான பகுதிகள் தேவையாக இருந்தால் சாக்கோல் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை பயன்படுத்தலாம். ஆனால் சாக்கோலை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் அந்த தேவையற்ற பகுதிகள், அதாவது வெளிச்சமான பகுதிகளுக்கும் அந்த சாக்கோல் கூடுதலாக அப்புப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை உங்களோட பயிற்சியின் மூலம் ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ தனித்தனியாக பொருட்களை அவதானித்திருந்தோம். மற்றது பொருட்களை இணைத்து எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக அவதானித்திருந்தோம். எளிய கேத்திரகணித வடிவங்களை கொண்டு பொருட்களை வரைதல் தொடர்பாக ஒரு விடயத்தை அவதானித்திருந்தோம். எளிய கேத்திரகணித வடிவத்தில் 2 விதமான பொருட்களை பார்த்திருந்தோம். கோள வடிவமான பொருட்கள், உருளை வடிவமான பொருட்கள். இந்த கோள வடிவ பொருட்களுக்கு உதாரணமாக பந்தினை பயன்படுத்தி இருந்தோம். உருளை வடிவ பொருளுக்கு உதாரணமாக ஜாம்போத்தில் ஒன்றினை பயன்படுத்தி இருந்தோம். அந்த வகையில் எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக அவதானித்து இருந்தோம். ரேகை வரைதல் செய்முறை விளக்கத்தை அவதானிக்கின்ற பொழுது 2B 3B 4B 5B 6B ஆகிய பென்சில்களை பயன்படுத்தி இலகுவாக எவ்வாறு ரேகைகளை முதல் ஆரம்பத்தில் வரைந்தெடுத்தல் என்பது தொடர்பாக அவதானித்திருந்தோம். இந்த ரேகைகளை தொடர்ந்து எவ்வாறு அதே பென்சிலை பயன்படுத்தி எவ்வாறு ஒளிநிழல் தீட்டுவது என்பது தொடர்பாக அவதானித்திருந்தோம். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒளிநிழல் ரேகை வரைதல் மற்றது முப்பரிமாணம் தூரதர்சன இயல்பு ஆகிய ஓவிய கோட்பாடுகளை பயன்படுத்தி இந்த கூடுதலாக இந்த ஒளிநிழலை வரைவதற்காக 2B என்று சொல்லப்படுகின்ற இந்த பென்சிலை பயன்படுத்தி மிக மென்மையான கோடுகளை வரைதலும், அதற்கு அடுத்த நிலையில் இலகுவாக எவ்வாறு ஓவியம் வரைதல், ஓவியத்துக்கான கோடுகளை ஒளிநிழலை எவ்வாறு தீட்டுதல் என்பது தொடர்பாகவும், அதனைத் தொடர்ந்து 6B எனப்படுகின்ற இந்த பென்சிலை பயன்படுத்தி கூடுதலாக இருட்டான பகுதிகளை எவ்வாறு நிறந்திட்டுதல் என்பது தொடர்பாகவும், அதையும் தாண்டி மேலதிகமாக இந்த ஹார்ட், மீடியம், சாஃப்ட் ஆகிய சாக்கோல் ஆகியவற்றை பயன்படுத்தி இன்னும் எவ்வாறு இருட்டினை பயன்படுத்தல் என்பது தொடர்பாகவும், பின்னணியும் வர்ணங்கள் கொடுப்பது போன்றே பென்சிலினால் வரைதல் என்பது தொடர்பாகவும், அதிலேயும் இந்த சாக்கோல் பென்சிலை பயன்படுத்தி வரைந்திருந்தோம். அதிலேயும் அதன் பக்கவாட்டிலேயோ நேர்வாட்டிலேயோ வரைகின்ற பொழுது இந்த பென்சில் ஒரு நன்மை இருக்கின்றது, பின்னணிகளை பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் சாக்கோலின் ஒரு வகை பென்சிலாக காணப்படுகின்றது. மாணவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், உங்களுடைய வரைதல் தாளினை ஒன்று கிடையாக பயன்படுத்த வேண்டும், 2வது நிலைக்குத்தாக பயன்படுத்த வேண்டும். இதில் இந்த உங்களுடைய வரையப்பட்டுள்ள இந்த வரைதல் தாளில் இந்த மேசை, அதாவது வைக்கப்பட்டுள்ள தளத்தின் பகுதியும் முன்பகுதிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றது. முன்பகுதியை நீளம் கூடியதாக, அதாவது அகலம் கூடியதாகவும், பின்பகுதியை அகலம் குறைவாகவும் இவ்வாறான ஒரு கோட்டின் மூலம் பிரித்து காட்டியிருக்கின்றோம். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த முன்பகுதியில் இருக்கின்ற அமைப்பு முறையிலும் பார்க்க பின்பகுதியில் இருக்கின்ற அமைப்பு முறை சிறிதாக காணப்படும், அதாவது தூரதர்சன கோட்பாட்டுக்கு அமைய காணப்படுகின்றது. அவை அண்மையில் உள்ள பொருட்கள் பெரிதாக காணப்படுது. இது 10-12 சென்டிமீட்டர் நீளமாக என்று சொன்னால் இது ஒரு 10 அல்லது 8 சென்டிமீட்டர் நீளத்தில் காணப்படுகிறது. அப்போ தூரதர்சனம் அண்மையில் உள்ள பொருட்கள் பெரிதாகவும் தூரத்தில் உள்ள பொருட்கள் சிறிதாகவும் காணப்படுதல் என்பது இங்கே காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் 2வது கோட்பாடு காட்டப்பட்டிருக்குது. பென்சிலால் வரைகின்ற பொழுதோ அல்ல வர்ணத்தினால் வரைகின்ற பொழுதோ ஒரு பொருட்களுடையோ ஒளிநிழல் காட்டுதல் என்ற நுட்ப முறை இங்கு காட்டப்பட்டிருக்குது. இங்கு இருக்கின்ற பகுதிகள் வெளிச்சம் படுகின்ற பகுதிகளாகவும், அதிகூடிய வெளிச்சம் படுகின்ற பகுதியை நாங்கள் நிறந்திட்டாமல் விட்டிருக்கின்றோம். அடுத்தது கொஞ்சம் குறைவாக வெளிச்சம் படுகின்ற பகுதி, அடுத்தது இருட்டான பகுதி என்று சொல்லி 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கின்றோம். அதாவது ஓவியத்தினுடைய முன்பகுதி, மத்திய பகுதி, பின்பகுதி என்று இருக்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் இங்கே பொருட்கூட்டத்திலே இவ்வாறான ஒரு அமைப்பு முறை தொடர்பாக காட்டியிருக்கிறோம். அதே போல் இந்த போத்திலையும் இதில் முன்பகுதி, அதாவது வெளிச்சம் அதாவது கூடுதலான வெளிச்சம் படுகின்ற பகுதி, இடையில் வெளிச்சம் படுகின்ற பகுதி, இருட்டான பகுதிகள் என்று சொல்லி பிரித்திருக்கின்றோம். அதுபோல் இலையிலேயும் இவ்வாறான ஒரு அமைப்பு முறை. பிறகு பின்னணியை நாங்கள் எந்தவித வர்ணமும் தீட்டாமல் இருக்குமாக இருந்தால் பின்னணி ஒரு வெளி தொடர்பற்ற நிலையில் இருக்கும். ஆகவே பின்னணிக்கு நாங்கள் வர்ணம் தீட்டிக்கிறோம். அந்த பின்னணிக்கு வர்ணம் தீட்டுகின்ற பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுடைய பென்சிலை நிலைக்குத்தாக பயன்படுத்தாமல் கிடியாக, அதாவது தாளிற்கு சமாந்தரமாக கிடியாக இவ்வாறு பயன்படுத்துவீர்களாக இருந்தால் அதிலேயும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் உங்களுடைய படத்தினுடைய இடதுபுறத்திலும் பார்க்க படத்தினுடைய வலதுபுறம் கூடுதலான இருட்டான பகுதியாக இருக்குது. அந்த படத்தினுடைய வலதுபுறத்தில் இருட்டான பகுதியை கூடுதலாக டார்க் பண்ணி
மற்றது படத்தினுடைய இடதுபுறத்தை நீங்கள் வர்ணம் தீட்டும் பொழுது இவ்வாறு கவனிக்கலாம். மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்புன்னு சொல்லி பாவிக்கின்ற மாதிரி இங்கே பென்சிலாலையும் படத்தினுடைய இடதுபுற பகுதியில் வலதுபுற பகுதியில் என கூடுதலான கடுமையான இருட்டான பகுதியை பிரிவிப்பதன் ஊடாக இன்னும் படத்தை நீங்கள் தெளிவாகக்கூடியதாக இருக்கு. சரி, இப்போ நாங்கள் அவதானித்தோம் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்த தேர்ச்சிக்கு அமைய சுற்றாடல் காணப்படுகிற பொருட்களை ஒருங்கிணைத்து வரைதலுக்கு அமைய ஒரு பந்தை எவ்வாறு வரைதல், அதாவது கோள வடிவ பொருளான பந்தை எவ்வாறு வரைதல் என்பதை வரைந்து காட்டியிருந்தோம். அதே நேரம் ஒரு உருளை வடிவான பொருளை எவ்வாறு வரைதல் என்பதை தனியாக வரைந்து காட்டியிருந்தோம். மீண்டும் இந்த பந்தினையும் அந்த உருளை வடிவான பொருளினையும் இணைத்து இந்த குரோட்டன் கிளியோடு, அதாவது தாவர பகுதியோடு இணைத்து எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக தாவர பகுதியை தனியாகவும் தாவர பகுதியோட இந்த ஏனைய 2 பொருட்களையும் இணைத்து எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக அவதானித்திருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெள்ளை மேற்பரப்பு ஒட்டப்பட்ட அந்த உருளை வடிவ பொருள் அல்லது வர்ணத்தினாலான பந்தினை மையமாக கொண்டு நாங்கள் எவ்வாறு வரைதல் என்பதை அவதானித்திருந்தோம். எவ்வாறு ஒளிநிழல் கொடுத்தல், எவ்வாறு தூரதர்சனத்துக்கு ஏற்ற மாதிரி வரைதல் என்பதை ரேகைகளை மட்டும் பயன்படுத்தி, அதாவது பென்சிலை மாத்திரம் பயன்படுத்தி பென்சிலின் பல்வேறு தன்மைகள் கடுமையான இடைப்பட்ட மற்றது குறைந்த வர்ண அமைப்பு முறை பென்சிலை மாத்திரம் பயன்படுத்தி எவ்வாறு வரைதல் என்பதை அவதானித்திருந்தோம். அப்ப தூரதர்சனம் இதில் பார்த்திருப்பீங்க. தூரதர்சனம் என்பது என்ன, அதாவது அண்மையில் உள்ள பொருளை பார்த்திருப்பீங்க பெரிதாகவும், தூரத்தில் உள்ள பொருள் என்பது சிறிதாகவும் காட்டியிருக்கின்றது. அதே நேரம் ஓவிய கோட்பாட்டில் 2வது விடயம் ஒளிநிழல் என்பது இங்கே முக்கியத்துவப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு. ஒளிநிழல் ஊடாக முப்பரிமாணம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ எளிய கீத்திரகணித வடிவத்தில் மிக முக்கியமான விடயம் இருபரிமாணம் முப்பரிமாணம் என்பதை வேறுபடுத்தி காட்டுகின்ற இந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முப்பரிமாணம் என்பது மிக முக்கியமாக காட்டப்பட்டிருக்கு. அதே நேரம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை ஒழுங்கமைக்கின்ற பொழுது அந்த தளத்திலே எவ்வாறு ஒழுங்கமைத்தல், அந்த தளத்தை மையப்படுத்தி எவ்வாறு வரைதல் என்பது தொடர்பாக பார்த்திருந்தீர்கள். நல்லது மாணவர்களை, மீண்டும் ஒரு செயற்திட்டத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.